கல்யாண மாலையில் வரதராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வடகலை ஐயங்கார். சரி. பாரத்வாஜ கோத்திரம். சரி. வந்து அவன் 2 அக்கா, ஒரு அக்கா ஒரு தங்க. சரி. 2 பேருக்கு அவன் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சரி. அப்பா இல்லை. ஓஹோ. அனுசரித்து போகிற பொண்ணா எதிர்பார்க்குறேன். சரிம்மா. நான் வந்து என் பொண்ணு போல் நான் பார்த்துக்கிறேன். சரி, ரைட், ஓகே. நல்லதுமா, ரைட், ஓகே. வரராஜனோட ஃப்ரெண்டு. சரி. அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. ஓகே. க்ளீன் ஹேபிட்ஸ் உள்ளவர். வெரி குட். நல்ல மருமகளாக அவங்க ஃபேமிலிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம். நல்லதுங்க, ரைட். வரதராஜன் MBA HRM முடிச்சுட்டு சரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டோர்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி. அப்பா தவறிட்டாரு. ஓகே. அக்கா தங்க 2 பேர் தான். சரி. 2 பேரும் கல்யாணம் ஆகி வெல் செட்டில்டு. வெரி குட். எங்கள் ஃபேமிலியே கொஞ்சம் ஜாலியான, ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியான ஃபேமிலி. சரி. வரப்போகிற பொண்ணு வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகே. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பொண்ணாக இருக்கணும். வெரி குட். எங்கள் குடும்பத்து நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருந்தாலே போதும். வெரி குட், ரைட், ஓகே. இதில் என்னென்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது மாதிரி கல்யாண மாலை மூலமாக கிடைக்கிறது. அதனால் நீங்கள் கேட்குறது நாங்கள் விஷ் பண்ணுறது ரெண்டுமே பக்காவாக கிடைக்கும். சிறந்த மனைவி வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் வரதராஜன், பதிவெண் 609051, வயது 34, BBA MBA முடித்தவர், டெப்டி மேனேஜராக தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வரதராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சரஸ்வதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, MSc பயோடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சரஸ்வதி விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரபாவதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, MCom B.Ed MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஹைதராபாத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அன்பானவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிரபாவதி எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜன் அரவிந்தன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது எங்கள் அக்கா பையன். சரி. பேர் அரவிந்தன் பேர். ஓகே. இவனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். சரி. இவர் BE படிச்சிருக்காப்புல. இங்கே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ம். இங்கே இருவிங்கில் சீனியர் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இப்போ. சரிம்மா, ரைட். எப்படிப்பட்ட மருமகள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நல்லா அனுசரித்து போகிற மாதிரி பொண்ணு வேணும். ஓகே. ராஜன் அரவிந்தன் சொல்லுங்க. I'm an electrical engineer. நான் ஹைதராபாத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். சரி. அதுக்கப்புறம் I came to the States. Okay. And I did a Masters of Supply Chain Management. சரி. அதுக்கப்புறம் I've come to Dallas and I'm working as a senior consultant with Ernst & Young. Okay. So I'm basically into management consulting. மனைவி எப்படி வேணும்? More than a partner, I'm looking for a good friend. I really don't mind if she wants to work or not. Okay. I'm looking for a person who I can talk to and she should be family oriented, traditional. Okay. அதான் நான் பார்க்குறேன். வெரி குட். அதே மாதிரி பெண் கல்யாண மாலை மூலமாக கட்டாயமாக கிடைப்பாங்க. சன் டிவி வரன் அறிமுகம் வந்து 85% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. டைம் டிலேயே இல்லாத இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து சன் டிவி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கும் போது கிடைக்குது. உடனடியாக சிறந்த மனைவி உங்கள் ஃபேமிலிக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ராஜன் அரவிந்தன், பதிவெண் 663545, வயது 27, BE முடித்தவர், மாஸ்டர்ஸ் டிகிரி US முடித்தவர், சீனியர் கன்சல்டன்டாக US டாலஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கணேஷ் பிரபு இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BE மேலும் UKல MS பண்ணியிருக்கிறாரு. UKல IT கன்சல்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. கணேஷ் பிரபு நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ரோஜா ராணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MCom பண்ணியிருக்கிறாங்க. ஹைதராபாத்தில் ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG முடிச்சு நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ரோஜா ராணி விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய பேர் ஸ்கைப்பில் மருமக சில நான் கொடுத்து வச்சேன் எங்கள் மாமியார் தானே அப்படிலாம் பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முந்தானை முடிச்சு வாழ்க்கையை சுகமாக்குகிறதா சுமையாக்குகிறதா? இயக்குனர் நடிகர் திரு K. பாக்யராஜ் தலைமையில் ஹியூஸ்டன் கல்யாண மாலை கோலாகலமான நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. நடுவர் அவர்களே, ஒரு மனுஷனுக்கும்
மனசுக்குள்ள சின்னதும் பெருசுமா நிறைய ஆசைகள் நிரம்பி கிடக்குது. கரெக்டா? அதுலேயும் முக்கியமாக இதயத்துக்கு நெருக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக சொன்னால் 5 விஷயங்கள். முதல்ல தனி மனித சுதந்திரம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா சுய அடையாளம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம் பெற்றோர்கள். 4வது விஷயம் நம் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள். 5வது விஷயம் அறச்செயல் செய்வது, பொருட்செயல் செய்வது. இந்த 5 விஷயமும் இந்த 3 முடிச்சு போட்ட அப்புறம் எந்த மூளைக்குனே போகுதுன்னு தெரியாதால் தான் முந்தானை முடிச்சு சுமைன்னு சொல்கிறேன். தனி மனித சுதந்திரம். முதல்ல நம்மளா இருக்க முடியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் நினைச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியுமா? கண்டபடி சுத்த முடியுமா? முடியாது. நம்மளா இருக்க முடியாத போது அந்த முந்தானை முடிச்சு எப்படி சுகமா இருக்கும். இங்க ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப அழகா நல்ல ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் தம்பதி சகிதமா வந்து உட்காந்துருக்கீங்க. இங்க இருக்க பெண்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம அம்மா வீட்டுல இருந்த நினைவுகள் நினைச்சு பாருங்க. எப்படி பட்டாம்பூச்சி மாதிரி ஆசையா ஆடி பாடி குதிச்சு இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம வீட்டுல எல்லாரும் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க, ஆனா நம்ம தூங்கிட்டே இருப்போம். கரெக்டா? அம்மா அத்தனை தடவை எந்திரிச்சாலும் எந்திரிக்க மாட்டோம். ஆனா இங்க எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி பிரசன்டபிளா இருக்க வேண்டியிருக்கு. பேச்சுரிமை. ஒரு மனுஷனுக்கு சுதந்திரம் அப்படின்னா பேச்சுரிமை ரொம்ப முக்கியம். நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது வாயில வந்ததெல்லாம் உளறி கொட்டுவோம். அம்மா வாய் கூட திறந்துருக்க மாட்டாங்க. வாய் மூடுமா, எனக்கு தெரியும் எல்லாம் சொல்லிருக்குமா இல்லையா? ஆனா இங்க அவங்க தப்பாவே பேசலாம். ஒரு வார்த்தை நீங்க எடுத்து பேசுங்க பார்க்கலாம். இவ்வளோ பேசினாரு கோவிந்தன். என்ன சொன்னாரு? மனைவி பின்னாடி வரணும், மனைவி ரசம் வச்சு கொடுக்கணும், உங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டே இருந்தா நல்லவங்கன்னு சொல்வீங்க. கரெக்டா? அதுக்காக நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் உங்களை. அதனால பேச்சுரிமை. வாதம்ங்கிறது என்னது நடுவர் அவர்களே? நமக்கு மனசுக்கு ஒவ்வாத விஷயத்த மற்றவங்க பேசும்போது எதிர்த்து பேசுறது. நீங்க எதிர்த்து பேசுங்க பார்க்கலாம். உங்க புகுந்த வீட்டில் அதை ஒத்துப்பாங்களா? பேச்சுரிமை இல்லையே. மனசுல நினைக்கிறத சொல்லக்கூட முடியாது உங்களால. அப்போ வந்து அந்த முந்தானை முடிச்சு உங்களுக்கு சுகமா? அதே ஒரு சின்ன சந்தேகம் நடுவில் இன்டர்கேட் பண்ணுறேன். இங்கே மாமியார் மருமக சண்டையை நடக்கிறது இல்லையா? ஏன் நடக்கிறது இல்லை? ஸ்கைப் அதாவது இல்லை, அதான் நீங்கள் பேசுறது முன்னாடியாவது பக்கத்தில் இருந்து. இப்போ இன்டர்நெட் டெக்னாலஜி தான் வளர்ந்துருச்சே. நிறைய பேர் ஸ்கைப்பில் மருமக சில நான் கொடுத்து வச்சேன் எங்கள் மாமியார் தானே அப்படிலாம் பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய வீட்டில் உண்மையிலேயே நடக்குது நடுவர்களே. நீங்கள் கேட்டதால சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நான் வந்து என்னோட சகோதரிகளுக்காக வந்து நான் அவங்கள்ட்ட பேசுறேன். வாங்க நீங்க முடிக்கும் போது நான் வர்றேன். பேச்சுரிமை பத்தி பார்ப்போம். எங்க வீடு எடுத்துக்கோங்க. எங்க அப்பா எனக்கு தினம் காலமிக்கி விடுவாரு. இப்ப ஊருக்கு போங்க, இப்பயும் பிடிச்சு விடுவாரு. எல்லா கணவன்மார்களும் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்க. அவங்களுக்கு பாவம் ஏதோ ஒரு குறை இருக்கு போல இருக்கு. அதை வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க. எல்லாரும் நம்மளும் கொஞ்சம் அதெல்லாம் யோசிப்போம். கரெக்ட் தாங்க. அப்பாவை தினம் கால் அமுக்கி விடுங்கப்பான்னு கேட்க முடியும். கணவர் போய் தினம் கால் அமுக்கி விடுங்கன்னு கேட்க முடியுமா? அதெல்லாம் தாராளமா கேட்கலாம். பேச்சுரிமை கேட்கறவங்க அப்புறம் இது ஏன் கேட்க மாட்டீங்க? ஆனா கேட்க மாட்டீங்க அப்படி டக்குன்னு. எங்க அம்மா அழகா தலைவாரி அடுக்குமல்லி அழகா கட்டி ஆசையா வச்சு விடுவாங்க. 8 வருஷம் ஆக போகுது நடுவரவர்கள் எங்களுக்கு திருமணமாகி. இன்னைக்கு இந்தியாவில் காரக்குழம்பு வச்சாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ என் பொண்ணு இருந்த ஒரு வாய் சாப்பிட்ருப்பாளே. அந்த அன்பான தருணங்கள் எங்கே போச்சு? என் தங்க தம்பி நான் காலால் இட்ட வேலையை தலையால் செய்வாங்க. அங்கே எல்லாரும் சேர்ந்து என்ன பார்த்துக்கிட்டாங்க. இங்கே நான் எல்லாரையும் சேர்ந்து பார்த்துக்க வேண்டியிருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இழந்துட்டோமே. அதனால தான் முந்தானை முடிச்சு சுமைன்னு சொல்கிறேன். சரி, நான் ஒரு சின்ன டவுட் கேட்குறேங்க. இவ்வளவு தூரம் இது சுமை அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆச்சு? 25 வயசில். 25 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. சப்போஸ் ஒரு பேச்சுக்கு இனி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போயிருந்தா உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது எவ்வளோ பெரிய சுமை அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க முடியல அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய சுமை. அப்போ இதே மாதிரி நீ தூங்கிட்டு இருந்தா ஒத்துக்குவாங்களா? மெல்ல தூங்குடி, நல்லா காரக்குழம்பு சாப்பிடுறி, அப்பா வந்து வாங்க 2 காலம் அமைக்க விடுறேன். இது எப்படா வந்து இதுக்கு ஒரு வெடியல் வரும், எப்படா வீட்டு விட்டு போகும், அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. நடுவர்களே, நான் கல்யாணமே வேணாம், கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டதால எதெல்லாம் சுமைன்னு சொல்றேன். தாங்க இழக்கிறது அப்படின்னா லைஃப்பில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நாம் நமக்காக நம்ம குடும்பம் நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமே வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. நாம் அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதுங்கிறது ஒரு வாழ்க்கை இல்லையா? கரெக்டு. இப்போ ஒரு மகாராணி இருந்தாங்க. அந்த மகாராணிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஜனங்கள் எல்லாம். ஆனால் அவன் புருஷன் இருக்கான ராஜா, அந்த மகாராஜாவுக்கு வந்து ரொம்ப கொடுங்கோலன்னா அப்படி ஒரு கொடுங்கோலை.
இப்போ அவர் வந்து என்ன பண்ணார், ஏகப்பட்ட வரியை போட்டார். வரியை போட்டோன்னே இந்த அம்மானால் தாங்கிக்க முடியலன்னு, ஜனங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இவங்களுக்கு போய் இவ்வளோ வரியை போட்டார் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து புருஷன்கிட்ட கெஞ்சுறாங்க, இது தப்பு, என்ன இப்படி வரியை போட்டால் ஜனங்களால் எப்படி கட்ட முடியும், என்னங்க இது ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால், என்ன அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னா, இல்லைங்க அது தப்பு, எப்படியாவது வரி எடுத்துருங்கன்னா. அந்த ராஜா ஒரு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன் போட்டார். என்னன்னா, நீ ஆடை இல்லாமல் குதிரையில் ஏறி நகரை சுற்றி அப்படியே ஒரு தடவை ஊர்வலம் வா, நான் வந்து வரியெல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னா. அந்த அம்மா சேலஞ்சு ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்க, ஜனங்களுக்காக நான் செய்கிறேன்னா ஜனங்களை கூப்பிட்டாங்க, தண்டோரா போட்டாங்க. இந்த மாதிரி என் புருஷன் வந்து இப்படி போட்டிருக்காரு ஒரு இது, அதனால் நான் உங்களுக்காக நான் கண்டிப்பாக வரப்போகிறேன், நீங்கள் என்ன பண்ணவோ பண்ணுங்கன்னா அத்தனை பேர் கதவு ஜன்னல் அது இது மொத்தமாக நகர் பூரா மூடிட்டாங்க. ஒரு ஆளு கூட ரோட்டில் இல்லை. அந்த அம்மா மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறதுனால தான் இன்றைக்கி அதெல்லாம் வந்து படித்து அப்படியே மைண்டில் பதிஞ்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நமக்காக வாழ்கிறதுங்கிறது ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்காக வாழ்கிறதுங்கிறதும் ஒரு வாழ்க்கை. இப்போது நடுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மண்டே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு போனோம் சார். டியூஸ்டே ஃப்ரைடே குமான் கிளாஸ் போவாங்க. வெனஸ்டே சாக்கர் கிளாஸ், தர்ஸ்டே வேதிக் ஹெரிட்டேஜ் கிளாஸ், சண்டே தமிழ் கிளாஸ். இல்லை, நீங்கள் சொன்னது இந்த கிளாஸ் அந்த கிளாஸுங்கிறீங்க, நைட் கிளாஸ்னு ஒன்று நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. முந்தானை முடிச்சு வாழ்வை சுமையாக்குகிறது. தொடர்கிறார் விஜயராஜா வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் தியாகராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரே பையன்தான் எங்களுக்கு. சரி. அவன் பிஏ பிஎட் படிச்சிருக்கான். சரிம்மா. பேங்க்கில் வேலை பார்க்குறான். சரி. 8th வரைக்கும் நல்லா தான் இருந்தது பார்வை. சரிம்மா. வர வர குறைஞ்சிட்டுச்சு. ஓகே. நல்ல குணமெல்லாம் மருமகளாக வந்தால் போதும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சரி. பொண்ணாக பார்த்துப்பேன் நான். சரிம்மா, ரைட், ஓகே, சொல்லுங்கள். தியாகராஜன் நல்ல பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். சரிங்க. நல்ல அறிவு, நல்ல கம்ப்யூட்டர் மைண்டு அவனுக்கு. சரி. எதை சொன்னாலும் நல்ல ஞாபக சக்தி அதிகமாக உள்ள பையன். சரி சரி. குணத்துக்கு தகுந்தாப்புல நல்ல சேவை மனப்பான்மை உள்ள பொண்ணா நல்லா அவன் அமையன்ட்டு எதிர்பார்க்கும். சரி, ரைட், ஓகே. தியாகராஜன், எனக்கு வந்து 10th இல்லை +2 படிச்சிருந்த பொண்ணாக வந்து இருந்தால் போதும். சரிங்க. நல்ல குணமாக இருக்கணும். சரிங்க. அப்புறம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க. என்ன அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏற்றுக்கிட்டு சர்வீஸ் மைண்டோட வர பொண்ணாக இருக்கணும். நல்லதுங்க, ரைட்டும். அதே மாதிரிங்க தியாகராஜன், நீங்கள் படித்து பேங்க்கில் வேலை பண்ணுறீங்க. ஆமாம். சௌரியமாக இருக்கிறீங்க. இந்த பார்வைங்கிறது உங்களுக்கு பிறவியில் இல்லாமல் அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த போன விஷயம், அதனால அதை பற்றி ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கு கூடவே இருந்து உங்களோட நல்ல மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் கூடிய விரைவிலே கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. நல்ல மருமகள் வருவாங்க. அதான் கல்யாண மாலையில் வந்தால் நடக்கும்னு சொன்னாங்க, ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். சரிம்மா, அதே மாதிரி நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஏ தியாகராஜன், பதிவெண் 650934, வயது 30, BA BEd முடித்தவர், சென்னையில் பணியில் உள்ளவர், கண் பார்வையற்றவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். தியாகராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பவித்ரா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BSc MBA மேலும் MPhil பண்ணியிருக்கிறாங்க. திண்டிவனத்தில் சொந்தமாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. PG முடித்த ப்ரொஃபஷனல், பிஸ்னஸில் நல்லா செட்டிலான அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பவித்ரா எதிர்பார்க்குற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுரேஷ் பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, டிப்ளமா இன் ஹார்ட்வேர் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும் நினைக்கிறாரு. சுரேஷ் பாலாஜி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. அடுத்தது சுய அடையாளம் அப்படின்னு சொல்கிறோம். திருமாங்கல்யத்தில் தொடங்கி குலதெய்வ வழிபாடு முறைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு சில வழிபாடு முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே மாறிடுதுங்க ஒரு நிமிஷத்தில். இந்த நொடி வரைக்கும் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தேன்னா அந்த 3 முடிச்சு போட்ட உடனே விஜயலட்சுமி ராஜாவாக மாறிடுறோம். மாற வேண்டியிருக்கு, மாறும் எதிர்பார்க்குறாங்க. எந்த புகுந்த வீட்லேயுமே பொண்ணு வந்தால் அம்மா வீட்டை மறந்துடணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. இது நீங்கள் நம்ம சரின்னு சொல்ல முடியாது. சுமைதான், ஒரு பெண்ணுக்கு அது சுமைதான். சரிங்களா? பச்சை மரத்தை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறாங்க. அது திரும்ப பட்டு போகாமல் துளுதுக்குள்ள எவ்வளோ காம்ப்ரமைசஸ், எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியிருக்கு.
விரும்பி செய்தாலும் திரும்ப வளர்வதற்குள் எவ்வளவு மனவேதனையும் வலியையும் ஒரு பெண்ணை சந்திக்க வேண்டியிருக்கு சொல்லுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முந்தானை முடிச்சு சுமையாக தான் இருக்கு. மூன்றாவது பெற்றோர்கள். நம்மை சிலையாக்க தன்னை ஒளியாக்கி தியாகம் செய்தவர்கள். அப்பா அம்மாவோட நிலைமை எங்கெங்க இருக்கு? 3 முடிச்சு போட்ட அப்புறம் அதே ஆசையும் பாசமும் நேசமும் நம்ம மனதில் இருந்தாலும் அதே நிலையில நம்மளால அவங்களை வச்சுக்க முடியுதா? நம்ம கூட அமெரிக்காவில் இருக்க ரொம்ப பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, நினைச்ச உடனே அப்பா அம்மா போய் பார்க்க முடியாது. 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் இந்தியாவுக்கு போவோம். அதுலேயும் பிரச்சனை. 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். எத்தனை வீட்டில் அம்மா வீட்டில் போய் 10 நாள் இருமா, மாமியார் வீட்டில் போய் 10 நாள் இருமா, எத்தனை வீட்டில் சொல்கிறாங்க சொல்லுங்க. இங்கே எல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் இந்த பிரச்சனையை கடந்து வந்திருப்பீங்க. சரி, அப்படி எல்லார் வீட்லயும் துலாபார தராசு மாதிரி வாழ்க்கை இருக்கா? நிறை மாச கர்ப்பமா இருக்கும்போது அம்மா வீட்டுல போய் இருமா, அதெல்லாம் இல்ல, அப்படி எல்லாம் அனுப்புறாங்க. இல்லையே, நான் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு மாமா மாமியார் தான் நீங்க அமெரிக்கால இருக்கிறதுனால ஒருவேளை கொஞ்சம் கூடுதல் செலவு அப்படி இப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. எங்க இந்தியா பக்கமெல்லாம் அப்படி இல்லைங்க. அவங்கள நல்லா சுகமா போய் அவங்க அம்மா வீட்லயே இருமா, அவங்க நல்லபடியா பாத்துக்கன்னா அவங்களுக்கு அதுலயும் ஒரு அக்கறை இருக்கு. என்னன்னா, நம்ம எங்கேயோ வேலை வெட்டிக்கு போவோம், இது பண்ணுவோம், நம்ம கரெக்டாக பார்த்துக்க மாட்டோம். ஆனால் அவங்கன்னா அவங்க பொண்ணை வந்து அப்பா அம்மா எல்லாம் வந்து கண்ணு மாதிரி வச்சு பாதுகாத்து நல்லபடியாக பிரசவம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதாங்க சொல்கிறேன், இங்கே அதுக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்கிறேன் நான். சரி, எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போனோம் அப்படின்னா ஜெட்லாக், உடம்பு சரியில்லாமல் போகும், ஷாப்பிங் போகணும், கோயிலுக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும், மாமா வீட்டுக்கு போகணும், நாத்தனார் வீட்டுக்கு போகணும், எல்லாம் முடிஞ்சு நம்ம அம்மாவோட முகத்தை நிமிர்ந்து பார்க்குற நாள் என்னைக்கு சொல்லுங்க? இந்த ஊருக்கு கிளம்புற நாளாக தான் இருக்கும். உயிரை விட்டு உடல் மட்டும் பறந்து செல்ல, மா உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, அப்பாவை மாத்திரை சாப்பிட சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன், முடிஞ்சதுங்க. எத்தனை பேர் கல்யாணம் ஆன அப்புறம் உங்கள் அம்மா கையால் ஊட்டி விட்டு வயிறார சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்க? இல்லை உங்கள் அம்மா மடியில் படுத்து தூங்கிருக்கீங்களா? இரவு முழுதும் அம்மா அப்பாவுக்கு நடுவில் படுத்து கதை பேசியிருக்கீங்களா? எல்லாத்தையும் இழந்தாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள். பாசமுள்ள சிவாஜி கணேசன் சாவித்ரி மாதிரி இருந்திருப்பாங்க, அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க அண்ணன் தம்பி. திருமணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியுதா? எப்பங்க ஒரு ஈகோ பிரச்சனை வருது? ஒரு உடன் பிறந்தவர்களுக்குள்ள ஒன்னா விளையாடி ஒன்னா ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக இருந்திருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு நடுவில் திருமணத்துக்கு அப்புறம் தானே ஈகோ வருது. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் கணவனுக்கு பிடிக்காதால் மனைவிக்கு பிடிக்காதால் கணவரும் உடன் பிறந்தவர்கள் கூட பேசாமல் இருக்கீங்க? உங்க மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்க. அப்புறம் என்னங்க சுகம் 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 சுமைதாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறச்செயல் செய்வது, பொருட்செயல் செய்வது. சிலருக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும், ஆனால் கணவனுக்கு பிடிக்கணுமே. சொல்வார், முதல்ல வீட்டை கவனி, அப்புறமா ஊர் சேவை செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு 5 காசு கொடுக்கணும்னா கூட, நம்மளே சம்பாதிச்ச பணமாக இருந்தால் கூட கணவன் மனைவிக்கிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. எத்தனை புகுந்த வீட்டில் பொண்ணு சம்பாதிச்சுட்டு வந்தா போமா உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு கொடுப்பாதின்னு எங்கே சொல்கிறாங்க? கணவர் தான் கம்பெனிக்கு முன்னாடி கவரை வாங்குறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்காரு. சரி, இத்தனை விஷயங்களும் இழந்தாச்சு. திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டோம். கடைசியாக திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா? நடராஜன் கோவிந்தன் நம்மளாம் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைல்? 2 பேரும் வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வரும், எல்லாருக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட ஸ்கெடியூலை பார்த்தீங்கன்னா, இப்போது நடுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மண்டே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு போனோம் சார், டியூஸ்டே ஃப்ரைடே குமான் கிளாஸ் போவாங்க, வெட்னஸ்டே சாக்கர் கிளாஸ், தர்ஸ்டே வேதிக் ஹெரிட்டேஜ் கிளாஸ், சண்டே தமிழ் கிளாஸ். இப்படி கணவனும் மனைவி மாறி மாறி குழந்தைங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டு வேலை யார் பார்க்குறது? இந்தியாவா? ஆள் யாரையாவது வச்சுக்கலாம். இங்கே புழக்கடை சுத்தம் செய்யறதுலேருந்து புளிக்குழம்பு வைக்கிற வரைக்கும் நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில கல்யாண மாலை போல நல்ல நிகழ்ச்சிகள், லோக்கல் டேலண்ட்ஸோட ட்ராமா, ஃபண்ட் ரைசர் ஈவெண்ட்ஸு, அப்புறம் பர்த்டே பார்ட்டிஸ், கெட் டுகெதர்ஸ் எக்கச்சக்கம். நடுவரவர்களே, நீங்க உங்க அனுபவத்திலேருந்து மனக்கணக்கு போட்டு சொல்லுங்க. இல்ல, நீங்க சொன்னது இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ங்கிறீங்க, நைட் கிளாஸ்னு ஒன்று நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதான் கேட்கிறேன் நான். இந்த அது முக்கியமான கிளாஸ், அதுல தப்பாகி போச்சுன்னா எல்லாமே கிளாஸ் ஆகி போகும். நீங்க அவ்வளோ தூரம் போறீங்க. இந்த பிஸி ஸ்கெடியூல்ல கணவனும் மனைவியும் அமர்ந்து பேச நேரம் இருக்கிறதா? என்னோட அனுபவத்திலேன்னு சொல்றேங்க. என்னதான் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் இன்றைக்கு சூழ்நிலையில கணவனும் மனைவியும் அமர்ந்து பேசக்கூட நேரம் இல்லாமல் இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் முந்தானை முடிச்சு சுமைன்னு சொல்றேன். உடனே எதிரில்லைன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் சுகமான சுமைன்னு. நானும் அதான் சொல்றேன், இதெல்லாம் சுகமான சுமைதான், சுமைனாலும் சுமைதானே. நடுவர் அவர்களே, 1983ஆம் ஆண்டு முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் எடுத்தீங்க, சூப்பர் டூப்பர் ஹிட், எல்லாரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. நான் இப்போ அந்த பாடல் வரிகளை சொல்றேன். அந்த வரிகள் நான் சொல்லும் போது அந்த கணவனும் மனைவியும் அந்த படத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி நம் முன் கனலாடும். மயிலே உனை நான் மயக்கவும் இல்லை, மனதாலே என்றும் வெறுக்கவும் இல்லை,
என்னை நீ தேடி இணைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம். இந்த நிலை காணும் பொழுது நானும் அழுது வாழ்கிறேன். காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ? 30 வருஷத்துக்கு முன்னாடியே முந்தானை முடிச்சு சுமைன்னு இவர் ஊருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இப்ப ஒரு தீர்ப்பை மாத்தி சொல்ல முடியுமா? அதனால நாங்க நம்புறோம், என்ன நம்புறோம்னா நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது தான் படமா எடுக்கிறாங்கன்னு. ஸோ அந்த நம்பிக்கை வீண் போகாம நல்ல தீர்ப்பை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி. கல்யாணம் ஆச்சுன்னா பேச்சுரிமையே போயிடுச்சான். பேச்சுரிமை போயிடுச்சுன்னு மேடை ஏறி பேசுற அளவுக்கு பேச்சுரிமை இருக்கு இல்லையா? முந்தானை முடிச்சு வாழ்வை சுமையாக்குகிறது என்று பேசிய விஜயராஜாவிற்கு சுகமாக்குகிறது என பதிலளிக்க வருகிறார் நட்ராஜன். அடுத்த வாரம் கடைக்கு போய் ஒரு 1000 ஐட்டம் வாங்கிட்டு வந்திருப்போம். ஒரு கொத்தமல்லி வாங்கிட்டு வரலங்கிறதுக்காக நாம கேட்கிற பேச்சு பாருங்க. சந்தோஷமா சொல்றேங்க, நான் அவசரப்பட்டு எடுத்த ஒரு நல்ல முடிவு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாங்க. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.